ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. ஏழம் இளைஞனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கழகாசனமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் நாம் பல்வேறு யோக ஞான விஷயங்களின் அடிப்படை தத்துவங்களை பார்த்து வருகிறோம். அவ்வாறு பார்த்து வருகிற நிலையில் கடந்த பதிவு ஒன்றில் எந்த தெய்வங்களும் மானிட கருவிலிருந்து தங்கித்தான் பிறக்க வேண்டும் என்று எந்த விதமான நியதியும் இல்லை. தெய்வங்கள் எப்படி வேண்டுமானாலும் தோன்றும் மறையும் என்று நான் சொல்லியிருந்தேன். இந்த கருத்து ஏதோ நான் இன்று புதிதாக யோசித்து சொல்லக்கூடிய கருத்து அல்ல. அதையும் நான் முன்பே விளக்கியிருக்கிறேன். தன்னை உணர்ந்த பல தத்துவ ஞானிகள், அரிதாக அங்கங்கே மறைந்து வாழ்கின்ற பல தலை சிறந்த மனிதர்கள், வான்வெளியில் உள்ள அண்ட பிண்ட ரகசியங்கள் அனைத்தையும் உணர்ந்து கொண்டவர்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக நான் பலரை சந்தித்து அவர்களுடைய வாய்மொழியும் ஞானிகள் பலரும் கூறிய தத்துவார்த்தங்களும் இறைவன் எனக்கு உணர்த்திய உண்மைகளும் அனைத்தையும் ஒன்றிணைத்து அதை விவரித்து விளக்கி சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில்தான் அந்த கருத்துக்களை நான் கூறினேன். இந்த இதிகாச புராணங்கள் நடந்ததாக எடுத்துக்கொள்ளலாம், அது நடக்காமலும் இருக்கலாம் என்பது அந்த பகுதிக்குள் நாம் செல்லவில்லை. அது ஆய்வுக்குரியதாகவே அன்றும் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் சிந்திக்க வேண்டும். இறைவன் இருக்கிறார், இறைவனால் எதுவும் நிகழ்த்த முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வாறு இருக்கும்போது இறைவனுடைய அலகிலா பெருமை, அலகிலா விளையாட்டு, அவருடைய அளப்பரிய சக்தி, இவற்றுக்கு இதுபோன்ற விஷயங்களெல்லாம் எளிதாக செய்துவிட முடியும். அது நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள், அதில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த தெய்வ அவதாரங்கள் என்று சொல்லுகிற அனைத்துமே ஞானமயமான செய்திகள். பொதுவாக இது சிறப்பாக இந்த அறிவியல் பாடங்கள் படிப்பவர்களுக்கு, ஒரு சாதாரணமாக என்னை போன்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு, ஒரு செயலுக்கான அந்த அறிவியல் ரீதியாக அது என்னென்ன விளைவுகளை உற்பத்தி செய்கிறது, என்ன வாயு அங்கு உருவாகி எந்த செயல் எப்படி நடக்கிறது என்பதற்கான நுணுக்கங்கள் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. கடல் நீர் ஆவியாகிறது, அது மலையிலே நதியாக பொழிகிறது. ஆனால் உப்பு நீர்தான் அது நன்னீராக மாறுகிறது என்று நான் ஒரு முறை சொல்லும்போது, ஒரு சிறிய பெண், அந்த பெண் அதற்கு விளக்கம் கூறினாள். கடல் நீரில் உப்பு தண்ணீர் வராது, உப்பு தண்ணியை சூரியன் ஈர்க்காது. அது திடமாக இருக்கிற காரணத்தால் உப்பை எடுக்காது. அது எடுக்கும்போதே
நன்னீரை மட்டும்தான் அது எடுத்துச் செல்லும் என்று அதற்கு விஞ்ஞான ரீதியான விளக்கங்களையும் அந்த பெண் கொடுத்தாள். அப்போது நான் வெளியிலிருந்து பார்க்கிற எனக்கு கடல் நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி அது உப்பு தண்ணீர் தான், ஆனாலும் மழை தண்ணீர் நல்ல தண்ணீராக பொழிகிறது என்ற என்னுடைய பார்வை இருந்தது. அந்த துறையில் சிறப்பாக பாடம் படித்தவர்கள் அதற்கான சில தொழில்நுட்ப முறைகளை விளக்குகிறார்கள். இப்படி ஒவ்வொன்றிலும் ஆழமாக சென்றால் அதற்கு வேறு வேறு பொருள்கள் இருக்கிறது. இது ஒரு சாதாரண விஷயத்தில் நான் தெரிந்து கொண்டது. அப்படி இருக்கும்போது அந்த துறையில் இருப்பவர்களுக்கு அது கண்ணோட்டமாக இருக்கும். தங்கத்தை ஏன் தங்கம் துருப்பிடிக்கவில்லை என்று கேட்டால் அதற்கு ஒரு காரணங்கள் வைத்திருப்பார்கள். அது காற்றில் இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு, இன்னும் பலவிதமான விஷயங்கள் எல்லாம் மற்ற உலோகங்களோடு வினைபுரிந்து அது துரு ஏறுகிறது. தங்கத்தில் துரு ஏறாது என்பதற்கு அதுக்கு அறிவியல் ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது. அதைப்போல இந்த புராணங்கள், இதிகாசங்கள் என்ற இந்த தத்துவ தெய்வ தோற்றங்கள் இவைகளெல்லாம் ஞானம் தொடர்பான விஷயங்கள். இந்த ஞானம் தொடர்பான விஷயங்களில் ஞான கருத்துக்களை மட்டுமே பார்க்க முடியும். அதற்கென்று சில தொழில்நுட்ப ரீதியாக சில டெக்னிக்கல் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது போல, இந்த புராண இதிகாச ஞான செய்திகளிலும் பலவிதமான சிறப்பு வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். அது பொது நிலையிலும் பயன்படுத்தப்படுகிறது, சிறப்பு நிலையில் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. அது எந்த இடத்தில் நாம் அதை பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அதனுடைய பொருள்கள் மாறுகிறது. ஒரு மகாபாரதத்தில் பாண்டவருடைய பிறப்பு என்பதே ஒரு முரண்பட்ட நிலையில்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. துரியோதனாதியுடைய பிறப்பு அது அதைவிடவும் ஒரு சிக்கலான நிலையில் சொல்லியிருக்கிறார்கள். இதை சற்று யோசித்து பார்த்தால் இது நடைமுறையிலும் இன்று சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இத்தனையும் நடைமுறையில் சாத்தியப்படுத்துகிற இறைவன் வேறு பல உபாயங்கள் மூலமாக இதை சாதிக்கலாம். அந்த உபாயங்கள் மனித மனதிற்கு இன்னும் விளங்கவில்லை. முன்பே நான் சில பதிவுகளில் கூறியது போல, எந்த விதமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் ஒரு விஞ்ஞானியினுடைய மனதில் தோன்றி இறைவனால் கொடுக்கப்பட்ட உடல், இறைவனால் பல பிறவிகளில் தொடர்ந்து சூக்கும சரீரத்தோடு வருகிற அந்த மனம், இவற்றை வைத்துத்தான் இந்த அதிநவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்டுபிடிப்புக்கு ஆதாரமான மனமும் மூளையும் உடலும் இயற்கையில் அமைந்திருக்கிற பொருள்களும் அனைத்துமே இறைவனுடைய ஆதீனத்தில், அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற பொருள்களை எடுத்து ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு மனிதர்களையும் தூண்டி இறைவன் இந்த செயல்களை மண்ணுக்கு கொண்டு வருகிறார். ஆளாக்கு அரிசியும் அடுப்பு கட்டியும் இருந்தால் அறியா சிறுமியும் கறி சமைப்பாள் என்று கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதைப்போல இருக்கிற பொருள்களை மனிதன் சும்மா இருக்காமல் அவனை தூண்டுவது இறைவன். ஏதோ தன்போக்கில் நடக்கிறது, நமது வேலையை பார்த்து கொண்டு செல்வோம் என்பது பலர். சிலரே இந்த உலகியல் வாழ்விற்கு ஏன், எதற்கு என்று கேள்விகளை கேட்கிறார்கள். அவ்வாறு கேட்டவர்கள் அறிவியல் ரீதியாக இந்த மானிட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு என்று ஒரு பிரிவினரை இறைவன் இயக்குகிறார்.
அதே நேரத்தில் பல நாடுகளிலும் தத்துவ அறிஞர்களையும் அந்த இறைவன் உருவாக்குகிறார். ஏன் எதற்கு என்ற கேள்வியையும் விண்வெளி ஆராய்ச்சியும் இன்னும் பல கோள்களையும் இன்றும் நான் பார்க்கிறோம். செவ்வாய் கிரகத்தை சென்று அணுக முடியுமா என்று பார்க்கிறார்கள். சந்திரனை சென்று பார்த்து விட்டார்கள். வியாழ கிரகத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். விண்வெளி கோளரங்கத்தின் மூலமாக வான்வெளியை ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். வான்வெளியில் சென்று அங்கே தங்கி பல மாதங்கள் ஆய்வுகள் செய்கிறார்கள். இப்படி இந்த மனிதனை இயக்குவது இறைவன். இவ்வாறு இந்த பிரபஞ்ச நாடகத்தை நடத்துவதே மனிதன் என்ற ஒரு மாய கற்பனையில் இந்த உலகம் இயங்குகிறது. மனிதனுடைய உடம்பை உருவாக்கியதே யாரோ ஒரு சக்தி. அது ஒன்றில் ஒன்று உருவாகிற ஒரு மரத்தை ஒடித்து இன்னொரு இடத்தில் நட்டால் அதிலிருந்து ஒரு மரம் வருகிறது. இந்த பிறவி என்பதற்கு வித்துக்களால் பிறப்பது என்பதும் இருக்கிறது. ஒரு மரக்கிளையை ஒடித்து வைத்தால் அதிலிருந்து இன்னொரு மரம் உருவாகிறது. இதில் இது போன்ற பிறப்புகளிலே இதே போல ஒரு மனிதனை அவனுடைய ஒரு உடல் பாகத்தை ஒடித்து வைத்தால் இன்னொரு உடல் உருவாகாது. விலங்குகளுக்கும் அப்படியே, பறவைகளுக்கும் அப்படியே. தாவரங்களிலே இப்படி பிரிவுகள் இருக்கிறது. இன்னும் பல உயிரினங்கள் முன்பே நான் கூறியது போல இயற்கையில் உருவாகிவிடுகிறது. அதற்கு அறிவியலாளர்களிடம் கேட்டால் அந்த வண்டுகள் எப்படி உருவாகிறது என்று அதற்கு ஒரு காரணம் சொல்வார்கள். இப்படி மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் கோடான கோடி இருக்கிறது. அதற்கான தெளிவான விளக்கங்கள் இல்லாத காரணத்தால் அதில் கணக்கில்லாத கேள்விகள் எழுகிறது. இந்த கேள்விகள் எழுவது தவறு என்று என்னை பொறுத்த அளவில் நான் கூறுவதில்லை. ஏனென்றால் கேள்வி கேட்க வேண்டும் என்றுதான் அவற்றை வைத்தார்கள். ஒரு நம்பிக்கையாளருக்கு, ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அதனுடைய உள்பொருள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த உட்பொருளை அறியாமல் இவர்கள் அதை காலங்காலமாக அது உள்ளே ஆராயாமல் வெளியே உள்ள கதைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தால் வெளியிலிருந்து கேட்பவர்கள் எளிதாக கேள்விகளை கேட்பார்கள். அதற்கு விளக்கம் தர வேண்டியது ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு சாஸ்திர வல்லுநர்களுடைய கடமை. இந்த கடமைகளெல்லாம் ஒரு காலத்தில் தெளிவாக இருந்ததால் இந்த நாஸ்திக மதம் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய நாட்டில் இருந்தது. சாங்கியம் இருந்தது, மீமாம்சை இருந்தது, தர்க்கம் இருந்தது, வியாகரணம் என்பது, இப்படி பல மதங்கள் நம் நாட்டில் உருவான மதங்கள். ஒவ்வொன்றும் இறைவனை சில ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இறைவனுக்கு ஒவ்வொருவரும் ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள். அதுவும் நான் முன்பே பேசி வெளிவந்திருக்கலாம். அப்படி இருக்கிற நிலையில் நாம் தான் அதை தெரிந்து கற்க வேண்டும். பாண்டவருடைய பிறப்பு பஞ்ச அஞ்சு என்று சொன்னாலே இந்த யோக ஞான விஷயங்களில் பஞ்சேந்திரியங்கள் என்று இந்த ஐம்புலன்களை 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி என்பது அவை பிராட்டியாருடைய வாக்கு. இந்த ஐம்புலம் என்று இந்த 5 புலன்களை பறவைகள் என்று சொல்வார்கள். இப்படி பல வார்த்தைகளில் இந்த 5 என்பது சொல்லப்படும். பஞ்சமல நெஞ்சே பகரக் கேள். அது ஐம்புலன்கள், ஐம்பூதங்கள், இப்படி பஞ்சமலங்கள் என்று இடத்திற்கு தக்கவாறு இந்த 5 என்பதும் 6 என்பதும் பேசப்படும். அப்போது ஐவர்க்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது
என்பது திருமந்திரம். இந்த இடத்தில் ஐவர் என்பது பஞ்சருத்திரர்களை குறிப்பதாக இருக்கிறது. அந்த பஞ்சருத்திரர்களுடைய காவலுக்காக இந்த உடம்பு என்ற நஞ்சை விளைந்திருந்தது. இங்கே ஜீவன் இருக்கிற காரணத்தால், சிவனும் இருக்கிற காரணத்தால் அந்த பஞ்சருத்திரர்கள் இந்த உடம்பை காவல் செய்கிறார்கள். ஐவருக்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது. ஐவரும் அச்சையை காத்து வருவார்கள். ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்சையை காவல் விட்டாரே. 70 வயது, 80 வயது, 90 வயது, எத்தனை வயது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை வயது வரைக்கும் இந்த விளைந்திருக்கிற நிலம் போன்ற இந்த உடம்பை பஞ்சருத்திரர்களுடைய காவல் தொடர்ந்து இந்த வயலுக்கு இருக்கிறது. நன்சை என்று சொல்கிற மானிட தேகத்திற்கு இருக்கிறது. இந்த ஐவருக்கும் தலைமகனாகிய சிவபிரானுடைய நிர்வாகத்திலிருந்து அந்த யமதர்மனிடமிருந்து ஓலை வந்தவுடன், ஓலை என்று தெளிவாக கூறுகிறார். அப்போது தகவல் தொடர்பு பரிமாற்றங்கள் இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் ஒரு காலத்தில் ஒவ்வொரு வடிவத்தில் இருந்திருக்கிறது. இன்று அது ஒரு காலத்தில் ஓலைதான் வந்தது. நம்முடைய நாடுகளிலும் பனை ஓலையில்தான் செய்திகள் வந்தது. அதன் பிறகு காகிதம் வந்தது, அச்சிலே வந்தது, தபாலிலே வந்தது, தந்தியிலே வந்தது. இன்று மொபைல் ஃபோனிலே வருகிறது, இமெயில் என்று வருகிறது, இன்னும் என்னென்ன விதமாக எல்லாம் வருகிறது. இன்னும் எத்தனை விதமாக இது போகும் என்பதெல்லாம் வரையறுக்க முடியாது. மானச தந்தி முறை என்று இந்த ஞான நிலையில், யோக நிலையில் சொல்லுவார்கள். யோகத்தில் ஒரு மனிதர் ஒரு இடத்தில் இருக்கிறார், இன்னொருவர் அவர் இருக்கிற இடத்திற்கு 800 கிலோமீட்டர் இருந்தால் இவர் இங்கிருந்து செய்தியை அனுப்பி அவர் அதை புரிந்து கொள்வார் என்கிற யுக்திகளெல்லாம் நம் நாட்டில் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போதும் அங்கங்கே அதை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், எண்ணிக்கையில் குறைந்திருக்கிறார்கள். அதுபோல ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்சையை காவல் விட்டாரே என்று இந்த ஓலை வருகிறது, தகவல் வருகிறது என்பதை திருமந்திரம் உறுதி செய்கிறது. பத்திரமாக எழுதினார் என்கிற செய்தியும் திருமூலர் பெருமானால் கூறப்பட்டிருக்கிறது. எந்தாயோடு என்னப்பன் ஏழேழ் பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம் ஒன்றாய் உலகேழும் படைத்தான் எழுதினான் நின்றான் முகில்வண்ணன் நேரெழுத்தாயே என்று ஒரு அற்புதமான பாடலில் திருமூலர் பெருமான் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை நமக்கு தருகிறார். என் தாயோடு என் அப்பன் ஏழேழ் பிறவியும் மானிட நிலையில் இருப்பதாக அவர் கற்பனை செய்து நம்மை போன்ற மானிட சமுதாயத்திற்கு இந்த செய்தியை சொல்லுகிறார். மனித வர்க்கத்திற்கு இந்த செய்தியை சொல்லுகிறார். என் தாய் மட்டுமல்ல, இந்த உடம்பை பெற்ற பல தாய்மார்களும் தந்தைமார்களும் என் தாயோடு என் அப்பன் ஏழேழ் பிறவியும், எழக்கூடிய ஒவ்வொரு பிறவியிலும் 7 பிறவி. பலருக்கு இந்த ஐயப்பாடு இருக்கிறது. 7 பிறவியோடு நின்று விடுமா? அப்படியெல்லாம் நிற்காது. 7 பிறவி என்றால் 7 பிறவி என்கிற குறில் வார்த்தை 7 என்று நெடிலாக மாறுகிறது. திறப்பில் எழுபிறப்பும் அறப்பெறுகின்றோமே என்று ஞானிகள் கூறுகிறார்கள். இவற்றையெல்லாம் விவரித்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொடர் விவரிக்க வேண்டும். அவ்வளவு நுணுக்கங்கள் இந்த பாடல்களில் இருக்கிறது. எழுபிறப்பு, எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் மற்றும் தங்கள் விழுமம் துடைத்தவர் நட்பு என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். எழுபிறப்பு என்றால் ஒவ்வொரு செயலுக்காகவும் எழுந்து கொண்டே இருக்கிற பிறப்பு தான் எழுபிறப்பு.
அது ஏழ்பரப்பு என்று நெடிலாக மாறியது. செயல் என்று நிற்கிறதோ அன்று பிறவியும் நிற்கும். ஆகவே 7 பிறவிதான் என்பது ஒரு மிகப்பெரிய மயக்கம், பலருடைய ஐயப்பாடு. அப்போது என் தாயோடு என்னப்பன் ஏழேழ் பிறவியும் அன்றே சிவனுக்கு ஒரு ஆவணம் என்று ஒரு பத்திரமாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். வழி வழியாக இந்த இறைவனுக்கே நான் அடிமை செய்கிறேன், இறைவனுக்கே நான் உரியவனாகிறேன் என்று என்னுடைய தந்தை தாதை முதல் அனைவரும் எழுதி கொடுத்த, சிவனுக்கு எழுதி கொடுத்த ஆவணம். அதை எழுதியவர் யார் என்றால், ஒன்றாய் உலகு ஏழும் படைத்தான் எழுதினான். அனைத்து உலகங்களையும் படைத்த பிரம்மன் இந்த பத்திரம் என்ற இந்த ஆவணத்தை எழுதினான். இதற்கு சாட்சி என்று ஒன்று இன்றும் அதை போடுகிறோம். அதற்கு சாட்சியாக நின்றது யார் என்றால், நின்றான் முகில்வண்ணன் நேர் எழுத்தாயே. அந்த சாட்சி என்பதற்கு திருமூலர் பெருமான் கையாளுகின்ற வார்த்தை நேர் எழுத்து. அதற்கு அதை ஆமோதித்து கீழே எழுதுகிற அந்த செயலை நேர் எழுத்து என்று கூறுகிறார். அப்போது இந்த ஆவணம் என்று எழுதுகிற செயலும் அதற்கு சாட்சி கையெழுத்து போட்டவர் மகாவிஷ்ணு என்றும் இவ்வாறு கூறப்படுகிறது. இவை யோக ஞான விஷயங்கள். இதில் இந்த ஐம்புலம் ஐவர் என்பது சந்தர்ப்பத்திற்கு தக்கவாறு ஐம்புலனாகவும் ஐவர் என்ற பஞ்சருத்திரர்களாகவும் இப்படி பல விதங்களில் அது பேசப்படும். ஐம்பூதங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற பஞ்சபூதங்கள். இப்படி இந்த 5 என்பதற்கு 5 எழுத்து என்ற 5 என்று வந்தால் அது பஞ்சாட்சர மந்திரத்தையும் குறிக்கிற விதமாக பல நேரங்களில் பேசப்படும். அப்போது இந்த பஞ்சபாண்டவருடைய பிறப்பு என்பதே ஒரு விசித்திரமான முறையில் சொல்லப்பட்டது. அதுவே மானிட நிலைக்கு அப்பாற்பட்டு அது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மானிடர்களைப் போல எந்த செயல்களும் நடக்கவில்லை. காந்தாரியினுடைய கருப்பிண்டங்கள் 100ஆக சிதறி விழுந்து ஒவ்வொன்றிலும் எண்ணெய் ஜாடியில் போட்டு வைத்து ஒவ்வொன்றாக அந்த ஜாடியை முட்டையை உடைத்து கொண்டு குஞ்சுகள் வெளியே வருவது போல இவர்கள் பிறந்தார்கள் என்பதும் அது ஒரு தனித்தன்மையோடு அது சொல்லப்படுகிறது. அதை ஜாடியில் போட்டு வைக்க வேண்டும் என்கிற அந்த யோசனையை சொன்னவர் வியாசமுனிவர் என்றும் மகாபாரதம் கூறுகிறது. இப்படி இவருடைய பிறப்பே ஒரு மானிட நிலையை தாண்டி அமானுஷ்யத்தில் அவர்கள் பிறக்கிறார்கள். திரௌபதி நெருப்பிலே யாகத்தை, துருபத மகாராஜா ஒரு யாகத்தை, வேள்வியை செய்தார். இந்த ஞான வேள்வியை செய்தவுடன் அக்னியிலிருந்து பிறந்தது பாஞ்சாலி, திரௌபதி என்று சொல்லப்படுகிறது. அது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தங்கை என்றும் அதற்கு ஒரு வரலாறு. இவை அனைத்தையும் ஒவ்வொன்றையும் ஆராய வேண்டும். அது கதை வடிவாக சொல்லியிருப்பார்கள். உள்ளே சென்று ஆராய்ந்து பார்த்தால்தான் அது தெரியும். அதற்கென்று அந்த கல்வி கற்க வேண்டும். அதற்குத்தான் நான் அந்த கடல் நீர் ஆவியாகிற உதாரணத்தை சொன்னேன். அறிவியல் என்று அதில் எந்த நுட்பமும் தெரியாத என்னை போன்றவர்கள் இந்த செயல் இப்படி நடக்கிறது என்று பொதுவாகத்தான் சொல்ல முடியும். அது என்னென்ன தொழில்நுட்ப ரீதியாக அந்த செயல் நடக்கிறது என்று அந்த பாடத்தை படித்தவர்கள் அதற்கென்று ஒரு விளக்கம் கூறுகிறார்கள். அதைப்போல அந்த வேள்வி என்பதே புறத்தே செய்கின்ற வேள்வியும் இருக்கிறது, அகத்தே செய்கின்ற வேள்வியும் இருக்கிறது. அக்கினி காரியம் என்று சொல்வார்கள். இந்த அக்கினி காரியம் என்பது புறத்தே பலரும் செய்கிறார்கள். அகத்தே செய்கிற அக்கினி காரியம் அதுதான் இந்த குண்டலினி யோகம் என்று உடம்பில் இருக்கிற
அக்னியால் காரியத்தை செய்வது என்று இதிலே கணக்கில்லாத பிரிவுகள் முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த யோக நெருப்பிலிருந்து உருவான அந்த திரௌபதி பஞ்சபாண்டவர்களை மணந்தார். இந்த பஞ்சபாண்டவர்கள் என்பது 5 புலன்கள். மானிட உடம்பில் 5 புலன்கள். திரௌபதி என்பது மனம். இந்த மனம் ஏக காலத்தில் ஒரு புலனோடு பொருந்தி இருந்தால்தான் அதன் முழு செயலை நாம் பெற முடியும். அதனால் இந்த 5 இந்திரியங்களோடு 5 புலன்களோடும் இந்த மனம் செயல்படும். அதே நேரத்தில் ஒரே ஒரு புலனோடு அது தொழில்படவும் செய்யும். பொதுவாக பல வேலைகளை செய்யும்போது கண் கேட்கிறது, காது பார்க்கிறது, வாய் ஒருபுறம் உணவையும் உண்ணுகிறது, உடல் குளிர்ச்சி வெப்பத்தை உணர்கிறது என்று இந்த 5 செயல்படுகிறது. ஒரு நிலையில் ஒரு அறையில் ஒரு பாம்பு புகுந்து விட்டது என்றால் அந்த நேரத்தில் கண் மட்டும் சிறப்பாக செயல்படும். மற்ற எதையும் அந்த பாம்பை மட்டுமே அது எங்கு சென்று ஒளிகிறது, அது வெளியே போய்விட்டதா உள்ளே இருக்கிறதா என்ற அந்த ஒரே கருத்தில் கண்ணில் மட்டும் அந்த மனம் இணைந்து செயல்படும். மற்றவைகள் காதில் கேட்காது, வேறு சுற்றுப்புறத்தை நினைக்காது. ஒரு இராணுவ வீரன் எல்லையிலே ஒரு எதிரியை பார்க்கிறான் என்றால் அந்த நேரத்தில் அவன் அனைத்தையும் மறந்துவிட்டு அவனுடைய அந்த இலக்கை நோக்கித்தான் அவனுடைய மனம் முழுவதுமாக குவிந்திருக்கும். இப்படி மானிட வாழ்விலே பல சந்தர்ப்பங்களில் ஒரே புலனோடு பொருந்தி இருக்கிற நிலையும் இந்த மனதிற்கு வரும். 5 சேர்ந்தும் இது தொழில்படும். இதுதான் இதை ஒரு உதாரணமாக ஒரு பொருளாக வைத்து இந்த பஞ்சபாண்டவர்கள் 5ருக்கு ஒரு நாயகி என்று இது ஒரு கதை வடிவாக சொன்னார்கள். ஆகவே இந்த பிறப்பே புதிராக இருக்கிற போது அது தேகத்திலே நடக்க வேண்டிய யோக ஞான செயல்கள். அக்னியில் பிறந்தது ஒரு பெண் பிறக்க முடியுமா என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த பெண் ஆண் என்று சொல்வதெல்லாம் நான் முன்பே கூறியது போல நிலையான ஆற்றல், இயங்கு ஆற்றல் என்பதுதான் இங்கு பெண்ணாகவும் ஆணாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த பாரதம் என்பது கிருஷ்ண பரமாத்மா மிகப்பெரிய தத்துவத்தை 18 அத்தியாயங்கள் என்று சொல்லி கீதை தான் அதனுடைய உயிர் நாடியாக இருக்கிறது. அந்த கீதை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா இன்றளவும் தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். கணக்கில்லாத அடியார்கள் அவரை தரிசிக்கிறார்கள். அவரும் யுகந்தோறும் நான் தோன்றுகிறேன் என்று கூறுகிறார். அதிலும் பல பொருள் இருக்கிறது. சம்பவாமி யுகே யுகே என்றால் வெளியிலே இருக்கிற இந்த உலகத்திற்கு தோற்றமும் இருக்கிறது, மொழியும் இருக்கிறது. இதற்கு ஒரு வருட கணக்கு, ஆயுள் கணக்கு இருக்கிறது இந்த யுகங்களுக்கு. ஆனால் இந்த யுகங்கள் மானிட உடம்பில் தான் 4 சதுர் யுகங்களும் இருக்கிறது. கிருதயுகம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. அதிலே கிட்டத்தட்ட 90% மேல் மனிதர்கள் உயர்ந்த சிந்தனையாளராக உயர்ந்த பண்புகளோடு இருப்பார்கள். பண்பு குறைந்தவர்கள் மிக மிக குறைந்த எண்ணிக்கையில் இருப்பார்கள். அதுவே கிருதயுகம் என்று சொல்லப்படுகிறது. கிருதம் என்றால் வெண்ணெய் என்பது, நவநீதம் என்பது வெண்ணெய், கிருதம் என்றால் நெய் என்பது பொருள். கோக்கிருதம் என்று சொல்வார்கள், பசு நெய். வெண்ணெயாக கொடுத்தால் கூட நெய்யாக்குகின்ற செயல் ஒன்று இருக்கிற காரணத்தால் நெய்யாகவே கொடுத்து விடுவது. அதைத்தான் கிருதம் என்று மிக பண்பட்ட நிலையில் நெய்யாக, பால்தான் நெய் என்ற வடிவத்தை எடுக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு 3-4 நிலைகளை அது கடக்கிறது.
அது நெய்யாக கொடுத்து விடுகிற உயர்ந்த நிலை. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கிருத யுகத்தில் யார் வாழ்கிறார் என்று வாழுகின்ற போதே நாம் அதை கணிக்கலாம். மிகச்சிறந்த உத்தமமான குணங்களை உடையவர்கள் கலிகாலம் என்று புறத்தே சொல்லுகின்ற இந்த தற்போது நடக்கிற கலியுகத்தில் வாழ்கின்ற மனிதர்களில் கிருதயுகத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த கிருதயுகத்தின் குணாதிசயங்களை கொண்டு அவர்கள்தான் உயர்ந்த உத்தம ஞான புருஷர்களாக சொல்லப்படுகிறார்கள். அவர்களிடம் எந்த விதமான குற்றமோ குறைகளோ இல்லாமல் இந்த உலகத்தை வழிநடத்துவதற்கென்று வருகிறவர்களும் இதில் பயிற்சி பெற்று அந்த கிருத யுகத்தில் வாழும் நிலைக்கு உயர்ந்தவர்களும் அந்த கிருத யுகத்தில் இருக்கிறார்கள். அதை போலவே துவாபர யுகம் என்ற யுகத்திலும் இவர்கள் இருப்பார்கள். திரேதாயுகம் என்று ராமச்சந்திரமூர்த்தி ராமாயணம் நடந்தது என்றால் அந்த ராமாயண ஞான நிலையில் திரேதாயுகத்தில் வாழ்கின்ற சீதையும் மண்ணிலிருந்து அக்னியிலிருந்து சீதா பிராட்டியார் தோன்றியதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம், இவையெல்லாம் ஒரு தத்துவார்த்தமான விஷயங்கள் கதை வடிவாக சொல்லப்பட்டது. அது ஒரு காலத்தில் அது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பது தற்போது விவாதம் அல்ல. இந்த புராண இதிகாசங்கள் சிவபெருமானையும் சொல்லியிருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரம் அவருக்கு உகந்த நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் பிறந்ததாக எங்கும் இல்லை. பிறத்தல் என்பது கருவில் தங்கித்தான் பிறக்க வேண்டும் என்பதில்லை. அறிவு பிறந்தது என்கிறார்கள். அது எப்படி மறைந்திருந்தது பிறந்தது. இப்படி ஞான விஷயங்களில் ஞான வார்த்தைகளை வைத்துத்தான் பொருள் கொள்ள வேண்டும். 5 என்பதற்கு 4 என்பதற்கெல்லாம் இங்கு பொருள் இருக்கிறது. 4வர் என்று சொன்னால் அப்பர், சுந்தரர், மணிவாசகர், திருஞான சம்பந்தர் என்ற 4வரையும் 4வர் என்று ஞான நிலையில் சொல்லுவார்கள். 5வர் என்பதற்கு பல பொருள் இருக்கிறது. 30ம் 30ம் 36 என்பது திருமந்திரம். 30 அதோடு ஒரு 30 60 36 என்பது 36. 96 தத்துவங்களை திருமந்திர பாடல் கூறும்போது 30ம் 30ம் 36 என்று கூறுவார்கள். இப்படி இந்த விஷயத்தில் இதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இதில் வேறு விஷயங்களை, சாமானிய விஷயங்களை இதில் எடுத்து இணைத்து பார்க்க முடியாது. அவ்வாறு இணைத்து பார்ப்பதால் இவர்களுக்கு இந்த விளக்கங்களை தர முடியாத நிலையில் இருக்கிறார்கள். வெளியே இருந்து பார்க்கிறவர்கள் இந்த விஷயங்களை மட்டும் கேள்விப்பட்டு கொண்டு அது அவர்களுக்கு புரியாத காரணத்தால் இது என்ன அறிவுக்கு பொருத்தமற்ற ஒரு செயலாக இருக்கிறது என்ற கேள்விகள் அன்று தொட்டு இருக்கிறது. புதிதாக இது வந்ததாக ஞானிகள் கருதவில்லை. இந்த ஐயப்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்ற போது கூட இதை சம்சயம் கொள்ளாதே, சந்தேகம் கொள்ளாதே என்றே கூறுகிறார். நம்பு, உனக்கு அது முழு பொருளும் புரியும் காலம் வரவில்லை. ஆகவே நம்பு, அதன் பிறகு ஆராய்ச்சி செய்து அதை ஒரு தெளிவை பெறு என்றே கூறுகிறார். அப்போது இதுபோல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியை வராகமூர்த்தி மீட்டெடுத்து வந்தார். பூமியை நரகாசுரன் பாதாள லோகத்தில் கொண்டு சென்று வைத்து விட்டான். கடலுக்கடியில் ஒளித்து வைத்தான். அதை வராகமாகச் சென்று ஸ்ரீமன் நாராயணன் கொண்டு வந்தார். கடலே பூமிக்குள் தான் இருக்கிறது. எந்த கடலிலே கொண்டு இந்த பூமியை வைத்தார்கள் என்பது பலருக்கு ஐயப்பாடு. அதனால்தான் நான் கூறுகிறேன்,
புராணங்களையும் இதிகாசங்களையும் திருமந்திரம், திருவாசகம், சித்தர் பாடல்கள் இவற்றையெல்லாம் படிப்பதற்கு என்று ஒரு கல்வி இருக்கிறது. அந்த கல்வியை படித்துவிட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருளை தேட வேண்டும். நான் அறிவியலே கற்கவில்லை. பிசிக்ஸ் என்பது என்ன என்பதே எனக்கு தெரியாது. மின்சாரம், அது தவிர காந்தம் என்று அதில் எத்தனையோ இருக்கிறது. குவாண்டம் தியரி அது இது என்றெல்லாம் சொல்வார்கள். இது ஒன்றுமே தெரியாது. ஒரு ராக்கெட் எப்படி உருவாகிறது என்று எனக்கு எதுவுமே தெரியாது. நான் போய் நின்று கொண்டு அந்த ஆய்வகத்திலே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்கள் ஒன்றும் மௌனமாகச் செல்ல வேண்டும். அல்லது என்ன சொல்ல முடியும் அவர்களால்? எனக்கு அடிப்படையே தெரியாது. ஆனால் கேள்வியை மட்டும் கேட்கிறேன். சிலவற்றுக்கு சொல்ல முடியும், சிலவற்றுக்கு அவர்கள் மௌனத்தைத்தான் பதிலாகத் தர முடியும். அதுபோல இந்த விஷயங்களுக்கு என்று ஒரு கல்வி இருக்கிறது. இந்த கல்வியும் இந்த கண்ணோட்டத்தில் தான் இதை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படை தெரியாமல் நான் கேள்வி கேட்டு ராக்கெட்டை பற்றி கேள்வி கேட்டது போல இவ்வாறு கேட்பது என்பது அது ஒரு சாமானிய நடைமுறை. ஒரு விஞ்ஞானியால் சிலவற்றை விளக்கிச் சொல்ல முடியும், அவருக்கு தெரியும். ஆனால் என்னால் விளங்கிக் கொள்ள முடியுமா என்பதை அவர் சந்தேகித்துத்தான் சிலவற்றை சொல்ல முடியாமல் இருப்பார். என்றால் அதற்கு நெடுங்காலம் பாடம் நடத்த வேண்டும். திடீரென்று நான் ஒரு சந்தேகத்தை கேட்டுவிடலாம். அது அவர் ஆரம்பத்திலிருந்து விளக்க வேண்டும். அதுபோல இந்த பூமி என்று சொல்வது 7 ஞான பூமிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 14 லோகங்கள் சொல்லியிருக்கிறது யோக ஞான நூல்களில். அது நாபிக்கு கீழே 7 உலகங்கள், நாபிக்கு மேலே 7 உலகங்கள். அதை இந்த காயத்ரி மந்திரங்களில் பூர்புவஸ்வகா என்று சொல்வார்கள். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜபலோகம், தபலோகம், சத்தியலோகம் என்று மேலே 7 உலகங்கள், கீழே அதல விதல குதல சுதல தராதல பாதாளம் என்று அது ஒரு 7 உலகங்கள். இதில் பாதாளத்தில் ஒளித்து வைத்தான் என்பது இந்த உடம்பில் நாபிக்கு கீழே பாதம் வரையில் உள்ளதை கீழ் 7 உலகங்கள் என்றும், நாபிக்கு மேலே இருக்கிற 7 உலகங்கள் மேல் உலகங்கள் என்றும் 14 லோகங்கள் சொல்லப்படுகிறது. இது ஆகாய வெளியில் கணக்கில்லாமல் இருக்கிறது. கீழே இருக்கிறது ஆகாயத்தில் மேலும் இல்லை கீழும் இல்லை என்பதை ஓரளவு இந்த வெண்வெளியை பற்றி அறிந்தவர்கள் அறிவார்கள். நாம் இருப்பதே ஆகாயத்தின் நடுப்பகுதியில் இருக்கிறோமா, ஓரத்தில் இருக்கிறோமா, நமக்கு கீழே என்னெல்லாம் இருக்கிறது, மேலே என்ன இருக்கிறது இன்று இந்த ஆகாயத்தில் மேலும் இல்லை கீழும் இல்லை. இது கோடிக்கணக்கான உலகங்கள் இங்கே இருக்கலாம். அதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. இந்த யோக விஷயத்தில் சொன்ன இந்த கீழ் உலகங்களில் இந்த 14 லோகங்கள், 14 உலகங்கள், புவனங்கள், ஒவ்வொரு லோகத்திற்கும் புவனங்கள் 224 புவனங்கள் என்றெல்லாம் இவை பல உட்பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த மனையில் 10 ஏக்கரில் அதை பிரிக்கிறார்கள். உட்பிரிவு, தனிப்பிரிவு என்றெல்லாம் மனிதர்கள் பல கணக்குகளை வைத்திருக்கிறார்கள். அதுபோலவே இந்த யோக ஞான பூமிகளில் இந்த ஜீவாத்மா முயன்று கொண்டிருப்பவனை, உயர்ந்த யோக பூமிக்கு வருபவனை தாழ்ந்த நிலையில் கொண்டு போய் தள்ளுகிறது அறியாமை இருள். அவ்வாறு அறியாமை இருள் தள்ளிய நிலையில் அவர் கீழ் உலகத்திற்கு செல்வதற்காக இந்த வராகம் என்பது கீழ்முகமாக செல்லும். இந்த வராகம் என்ற பன்றி ஆகாயத்தை ஒருபோதும் பார்ப்பதில்லை. இது பலருக்கும் தெரிந்திருக்குமா என்பது சந்தேகம். அதன் பார்வை கீழ்முகமாக இருக்கும். அது மண்ணைத்தான் அகழ்ந்து கொண்டிருக்கும். அதுபோல இந்த கீழ்முகத்தில் சென்று இந்த ஜீவாத்மா பாதாள லோகத்தில் சென்று மாட்டிக்கொண்டான். அவனை பாதாளத்திலிருந்து அந்த கீழ் உலகத்தில் முதல் அடுக்குக்கு கொண்டு வந்து அதன் பிறகு மேல் உலகத்தில் ஒவ்வொன்றாக அவன் கடக்க வேண்டும். இப்படி ஒரு ஜீவான்மா எதிர்பாராத நிலையில் யோக பிரஷ்டனாக கீழே விழுந்தால்
அவனை மீட்டு அந்த வேதங்கள் போய்விட்டது என்றால் இது போன்ற ஞான சாஸ்திரங்கள் ஒரு ஞான பயிற்சியாளன் ஒரு மலையேறும் ஒரு பயிற்சியாளன் மலையிலிருந்து சறுக்கி விட்டான் என்றால் மீண்டும் அவனை மீட்டெடுத்து மேலும் அந்த பயணத்தை தொடரச் செய்கிறார்கள். அதைப்போல இந்த யோக ஞான பூமி என்று 7 யோக பூமிகள், அதுவும் நான் முன்பே கூறியிருக்கிறேன். சுபேச்சா, விசாரணா, தனுமானசி, அசம்சக்தி, பத்வாபத்தி, பதார்த்த பாவனா, துரியகா என்று 7 ஞான பூமிகள் சொல்லப்படுகிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த பட்டப்படிப்பு முடிப்பதற்குள் அவன் கணக்கில்லாத விஷயங்களை கற்ற பிறகே வருகிறான். அது எதுவுமே இல்லாமல் அவன் வந்துவிட முடியாது. அப்படி வந்தவனுக்குத்தான் ஒவ்வொன்றிற்கும் பொருள் விளங்கும். அதுபோல இந்த யோகம், ஞானம், பக்தி என்பதெல்லாம் ஏதோ வாய்க்கு வந்தபடி சொல்லி வைத்து போனார்கள். அது நிரூபிக்கப்பட முடியாத விஷயங்கள் என்று மனிதர்கள் தள்ளுகிறார்கள். அனைத்தும் நிரூபிக்கப்படக்கூடிய தகுதி உள்ளவை. நிரூபிக்கும் ஆற்றல் நம்மிடம் இல்லை. புரிந்து கொள்ளும் ஆற்றலே இல்லாத நிலையில் நிரூபிக்கும் ஆற்றல் எங்கிருந்து வரும் என்பதை சிந்திக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களெல்லாம் அறிவில் குறைந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஏதோ சும்மா பின்னால் வருகிறவர்களுக்கு வாய்க்கு வந்ததை சொல்லிவிட்டு போகலாம் என்றெல்லாம் எண்ணியவர்கள் அல்ல. மிக மிக தெளிவாக சிந்தித்து சொல்லியிருக்கிறார்கள். பின்னால் மனிதன் பத்திரத்தை எழுதுவான், அதற்கு ஆவணம் என்று பெயர். அந்த ஆவணத்திற்கு சாட்சி கையெழுத்தும் தேவைப்படுகிறது என்று நின்றான் முகில்வண்ணன் நேரெழுத்தாயே என்று கூறுகிறார். சுந்தரமூர்த்தி நாயனாரை தடுத்தாட்கொள்ள வந்த சிவபெருமான் ஓலையை காட்டுகிறார். உன் பாட்டன் எழுதி கொடுத்த ஓலை. அதற்கு சாட்சி கையெழுத்து போட்டவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்று ஓலையை காட்டி அப்போதே ஜெராக்ஸ் காப்பி என்ற ஒரு தத்துவத்தை அங்கே அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அறியாமையால் அந்த ஓலையை கிழித்து எறிந்தவுடன் நீ இவ்வாறு செய்வாய் என்றுதான் மூல ஓலையை வைத்துவிட்டு உன்னிடம் படியெடுத்த ஓலையை கொடுத்தேன் என்ற கருத்துக்கள் வரை சிந்திக்கிறார்கள். அதனுடைய எச்சங்களாகத்தான் இன்று மானிடர்கள் பல விஷயங்களை கண்டுபிடிக்கும்படி இறைவன்தான் தூண்டுகிறார். வைத்திருப்பதே அவர். அதை நேரத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலிருந்து வெளிக்கொண்டு வருபவனும் அந்த இறைவனே அன்றி இதில் மனிதருடைய பாகம் என்பது கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை. ஆட்டுவிப்பதே அவர் என்ற நிலை வந்த பிறகு எவரும் அதற்கு சொந்தம் கொண்டாட முடியாது. எந்த வடிவத்தில், எந்த நாட்டில், எந்த மனிதனை வைத்தும் இறைவன் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும், செய்ய முடியும். அதனால் இவ்வாறு கீழே சென்று உலகத்திலே கடல் என்பது, சமுத்திரம் என்பது புத்தி என்று சொல்வார்கள். இப்படி சமுத்திரம் என்று யோகத்தில் வருகிற அந்த வார்த்தைக்கு பல பொருள்கள் இருக்கிறது. கடல், சமுத்திரம் என்று வரும்போது அது வேறு வேறு பொருள்களில் வருகிறது. பார்க்கடலை கடைந்தார்கள் என்றால் 7 கடல்கள், சப்த சாகரம் என்று சொல்லப்படுகிறது. பார்க்கடல் இருக்கிறது, தயிர்கடல் இருக்கிறது, நெய்க்கடல் இருக்கிறது, நன்னீர் கடல் இருக்கிறது, உப்பு கடல் இருக்கிறது, கரும்பு சாறு அதுவே ஒரு கடல் என்று சொல்லப்படுகிறது. இப்படி மதுக்கடல் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி சப்த சாகரங்கள். அதில் திருப்பார்க்கடல் என்று ஒன்றை கூறுகிறார்கள். அந்த திருப்பார்க்கடலில் மகாவிஷ்ணு சயனிக்கிறார் என்றெல்லாம் இவை யோக நிலையில் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஒவ்வொரு கடலும் க்ஷீரசமுத்திரம் என்றே கூறுகிறது. புராணங்களை முறையாக கற்று குருமார்களிடம் தெரிந்து ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறது, எது எந்த இடத்தில் எதை சுட்டி காட்டுகிறது என்றெல்லாம் நெடுங்காலம் கல்வி கற்று தெரிய வேண்டிய விஷயங்கள். அது நம்பிக்கையாளர்களிடையே அந்த புராண அறிவு போய்விட்டது. அதை ஆராய்வார் இல்லை. அவர்கள் மானிட வடிவமாகவே இறைவனை பார்க்கிறார்கள், சொல்லுகிறார்கள். மானிட வடிவாக இருப்பதும் இறைவன்தான். மானிட அமானுஷ்ய நிலையில் இருப்பது
அந்த சூக்கும சரீரத்தில் இருப்பதும் இறைவன்தான். அதற்கு அப்பால் பிரணவ தேகத்தை எடுத்து இருப்பதும் இறைவன்தான். ஒளி உடலை எடுக்கிறவரும் இறைவன்தான். அணுவாக இருப்பவரும் இறைவன்தான். அணுவுக்குள் அணுவாக இருப்பதும் இறைவன்தான். அதைத் தவிர இங்கு வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஒன்றுதான் அனந்த கோடி வடிவம் எடுக்கிறது என்றுதான் ஞான சாஸ்திரத்தினுடைய பால பாடமே. அந்த பால பாடத்தை தெரிந்து கொள்ளாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக விஷயங்களை எடுத்துக்கொண்டு பேசுவதும், அவ்வாறு பேசுகிறதால் எழுகின்ற விவாதங்களும் எவ்விதமான பொருளும் அற்றவை. அதில் சிலவற்றையாவது விழிப்புணர்ச்சியை தர வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்கள் இறைவனால் தூண்டப்படுகிறோம். ஆகவே இந்த யோக ஞான விஷயங்களில் சொல்லப்பட்டவை அனைத்தும் தத்துவார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனை எந்த வடிவிலும் தரிசிக்கலாம், எந்த வடிவிலும் தோன்ற முடியும். மானிட உடல் போல் எடுத்து இரத்தத்தையும் வெளிப்படுத்த முடியும். அதில் ஒன்றும் அதிசயமில்லை. ஆனால் மானிட சட்டப்படிதான் பிறக்க வேண்டும் என்றில்லை. ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். அவர் வெட்டுப்பட்டு இரத்த காயம் அங்கு சொட்டுவது உண்மைதான். அவர் வருந்துவது போல காட்டுவது உண்மைதான். அவசரமாக அவரை ஆம்புலன்ஸில் தூக்கி கொண்டு போட்டு தள்ளி கொண்டு போவதும் உண்மைதான். அவருக்கு அறுவை சிகிச்சை செய்வதும் உண்மைதான். அது உண்மை போலதான் இங்கே இருக்கிறது. அதை நடித்தவர் எங்கோ இருப்பார், சுகவாசியாக இருந்து கொண்டிருப்பார். இப்படி மானிடனே அதே நடிகர் நடித்த ஒரு 50 திரைப்படங்கள் 50 திரையரங்கில் ஓடினால் அவர் 50 விதமான செயல்களை 50 விதமான பாவனைகளை அனுபவிக்கிறார். அந்த மூலமான அந்த நடிகர் எங்கோ ஒரு ஊரில் இருக்கலாம். அதுபோல இது நடப்பது பொய்யா என்றால் பொய்யல்ல, உண்மை போல்தான் விளங்குகிறது. இப்படி மானிடனே பல பல அவதாரங்களை எடுக்கிறான். இவற்றையெல்லாம் பார்த்த பிறகும் இறைவனுக்கு மட்டும் மனிதர்கள் இறைவன் இப்படித்தான் இருப்பாரா, அப்படித்தான் இருப்பாரா, எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இறைவன் மானிட வடிவமாக எனக்கு இரத்தமும் சதையுமாகத்தான் தெரிய வேண்டுமென்றால் அந்த வடிவத்திலும் வருவார். அதற்காகத்தான் கண்ணப்ப நாயனார் கதையை கூறினார்கள். சிவலிங்கத்தை குத்தினால் இரத்தம் வருகிறது. சாதாரணமாக இந்த சிவலிங்கத்தையும் குத்தி இரத்தம் வந்தது உண்டா என்று யோசிக்க வேண்டும். அப்போது இறைவன் சிருஷ்டி கர்த்தா. அவர் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆக்கலாம், அழிக்கலாம், ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்கலாம், எண்ண மாத்திரத்திலே இவை அனைத்தையும் சாதிக்கலாம் என்று பலவிதமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறது. ஹிரண்ய கற்பன், ஹிரண்யாக்ஷன் என்று 2 அசுரர்கள் என்று சொல்லப்பட்டதில் ஹிரண்யம் என்றால் தங்கம் என்பது வடமொழி தெரிந்தவர்கள் நன்றாக அறிவார்கள். தங்கத்திற்கு ஹிரண்யம் என்று ஒரு பொருள். ஹிரண்யாக்ஷன், அக்ஷம் என்பது கண், ஹிரண்ய கசிவு என்பவர்கள் இந்த பொருள் பற்று, இந்த 3 விதமான ஆசைகள், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்கிற 3 ஆசைகளில் பொன்னாசை என்கிற அந்த ஹிரண்யம் என்கிற அந்த பொருளில் தாழாத மாளாத ஆசை கொண்டிருப்பவனே ஹிரண்ய கசிவு என்றும் ஹிரண்யாக்ஷன் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்களை பிரகலாதன் என்ற திருப்திதான் பிரகலாதன் என்றும் இதற்கான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அழிப்பதற்காக நரசிம்மர் வந்தார் என்பது யோக ஞான விஷயங்களில் சொல்லப்பட்ட தத்துவார்த்தமான கருத்துக்கள். புறத்தே நரசிம்மமாகவும் வர முடியும். நரசிம்மமாக வந்து ஒரு செயலை செய்ய முடியும். நரசிம்மத்தினுடைய ஒருமல் சக்தியை கேட்கவும் முடியும், பார்க்கவும் முடியும். அது தனி. அதனுடைய உட்கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை விளக்கமாக இன்றைய தொடர் முழுவதும் நான் கூறியிருக்கிறேன். உங்கள் சிந்தனைக்கு இதை விடுகிறேன். இதை நன்கு ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். பலவிதமான உண்மை பொருள்கள் விளங்கும். மேலும் பார்க்கலாம். நன்றி.